This video is sponsored by Buy Mode Shopping app. Buy Mode Shopping app application அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த ஆளா பறக்காதன்னு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் உண்டா? ஆளா பறக்காமியா அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? அப்துல் காதர் ஐயா அயல் மகரந்த சேர்க்கைன்னு ஒரு புத்தகத்தில் அதுக்கு எழுதியிருந்தார். ஆளா அப்படிங்கிறது ஒரு நீர் பறவையாம். அந்த நீர் பறவை தண்ணிக்குள்ளே கழுத்து வரைக்கும் முங்கி இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. பேர் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பறவையை பார்த்துருப்பீங்க. கழுத்து வரைக்கும் முங்கி இருக்கும், கழுத்து மட்டும் இப்படியே வெளியில் இருக்கும். அந்த பறவைக்கு பேர் ஆளாவாம். முழுக்க தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் கூட அந்த பறவை எப்பயுமே தாகத்தோடையே இருக்குமா. அவ்வளோ தண்ணி இருந்தாலும் எப்படா தவிச்சுக்கிட்டே இருக்குமா. அதனால தான் எல்லாமே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்றுக்கு ஒருத்தன் பறப்பான் பார்த்தீங்களா, ஏன்டா அப்படி ஆளா பறக்க, எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஆளா பறக்காதுங்கிற வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். எல்லாமே இருந்தாலும் இல்லாத ஒன்றுக்காக அலையிறவன் தான் மனுஷன். ஒரு சூஃபி ஞானியை பார்க்குற ஒரு சுற்றுலா பயணி ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு பார்க்குறாரு. அவர் குடிலுக்குள்ளே கொஞ்சம் பொருட்கள் தான் இருந்தது, 5-6 பொருள் தான். இவர் அவர்கிட்ட கேட்டார், என்னங்கய்யா இவ்வளோ குறைவான பொருட்களோடு எப்படி நீங்கள் வாழ்க்கை நடத்துறீங்க, இவ்வளோ கொஞ்சம் தான் வச்சுருக்கீங்க? அவர் இவர்கிட்ட கேட்டிருக்கார், நீங்களும் ஒரு பை தானே வச்சுருக்கீங்க, இதோட நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? நான் சுற்றுலா பயணி இல்லை அப்படின்னு இருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்கார், நானும் இந்த உலகத்திற்கு வந்த சுற்றுலா பயணி தான், இந்த குறைவான பொருட்களோடு என்னால் வாழ முடியும்னாரு. ஒரு சுற்றுலா போனோம்னா எப்படி கொஞ்சமாக பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த பொருட்களை கொண்டு நம்மளால் வாழ முடியுதா இல்லையா? ஆனால் இந்த உலகத்திற்கும் நாம் சுற்றுலா பயணியாகத்தான் வருகிறோம். ஆனால் எல்லாத்தையும் என்னமோ கொண்டு போயிடுற மாதிரி ஏன் உங்கள்கிட்ட சேர்க்குறோம்? ஏன் இவ்வளவு வெறி, ஏன் இவ்வளவு ஆசை, ஏன் இவ்வளவு பொறாமை, ஏன் இவ்வளவு வஞ்சம்? நம்மளுடைய பேராசைக்கு பின்னால் தான் இவ்வளவு மோசமான காரியமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இருக்கிறது போதும், கிடைச்சதே நல்லதுன்னு நினைச்சிருந்தோம்னா வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் போகும்போதும் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதும் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று போட்டிருப்பாங்க. அது அங்கே எழுத வேண்டிய வார்த்தை இல்லை, மனசுக்குள் எழுத வேண்டிய வார்த்தை. நீங்கள் எதையுமே குறைவாக வைத்திருந்தீர்கள் என்றால் நிறைவாக வாழ முடியும். கடந்த காலத்தை பற்றிய சுமையை குறைத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலம் இலகுவாக இருக்கும். உணவின் சுமையை குறைச்சிட்டிங்கன்னு வைங்க, உடம்பு இலகுவாக இருக்கும். பொருட்களின் சுமையை குறைச்சிட்டிங்கன்னு வைங்களேன், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வார்த்தைகளின் சுமையை குறைத்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையே நலமாக இருக்கும். சுமையை குறைக்கணும். சுமையை சேர்த்துக்கிட்டே போகிறது கடைசி வரைக்கும் நிம்மதி அடைகிறதே கிடையாது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் விகடன்ல ஏதோ ஒரு புக்கில் அறிவழகன் ஒருத்தர் எழுதின ஒரு பதிவு.